வாழ்க வளமுடன், வளர்வோம் நலமுடன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கூடை வாசஸ்தலம் என்றும் மலைகளின் இளவரசி என்றும் அழைக்கப்படும் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் உள்ள கவுஞ்சி பூண்டி ஆகிய இடங்களில் அதிகமாக விளைவிக்கக்கூடிய ஓர் கிழங்கு வகையைத்தான் நாம் இதை பார்க்க போகிறோம். அந்த கிழங்கிற்கான பெயர் குதிரை தாலி கிழங்கு. இந்த குதிரை தாலி கிழங்கு என்பது நாம் நுகர்ந்து பார்த்தால் நமக்கு போதை ஏறும், ஒருவித மயக்கம் ஏற்படும் என்பதை சமீப காலமாக பல யூடியூப்களிலும் பொது தளங்களிலும் பதிவிட்டு வருகிறார்கள். அதை பற்றி நாம் பொது தளத்தில் அறிந்ததை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாருங்கள். Let's go. குதிரை தாலி கிழங்கை முகர்ந்து பார்த்தால் போதை ஏறும் என்று ராஜ் என்பவர் கூறியுள்ளார். அவர் யார் என்றால் கவுஞ்சியில் வாழ்பவர். கேரளாவில் உள்ள நமது அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள எர்ணாகுளத்தில் சித்த வைத்தியசாலையில் 16 ஆண்டுகள் பணிபுரிந்ததாகவும் உதவியாளராக பணிபுரிந்ததாகவும் 10 ஆண்டுகள் இதை கற்றுக்கொண்டதாகவும் 6 ஆண்டுகள் இதை பயன்படுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். இந்த கிழங்கை பெங்களூரில் வாங்கி வந்து 14 ஆண்டுகள் வளர்த்ததாகவும் தற்போதுதான் பயன்பாட்டிற்கு எடுத்துள்ளார். இதை ஒரு துணியில் மடித்து கற்களால் நசுக்கி அதை முகர்ந்து பார்த்தால் நமக்கு போதை ஏறும் என்று கூறியுள்ளார். இதை நுகர்ந்து பார்க்க அதிகமான நண்பர்களும் இளைஞர்களும் கொடைக்கானல் சென்றுள்ளார். இதை நுகர்ந்து பார்க்கும்போது அந்த கிழங்கில் வேதியியல் மாற்றங்களினால் நாம் சுவாசிக்கும் இயற்கை காற்றில் ஆக்சிஜனேற்றங்களினால் நம் உணர்வு நரம்புகள் ஏதோ ஒரு புதுவித உணர்வை உணர்வது போன்று இருக்கும் என்றும், அந்த உணர்வினால் நம் மூளைக்கு செல்லும் நரம்புகள் மந்த நிலை போல் அடைந்துவிடும். அந்த மந்த நிலையை சில பேர் மயக்கம் என்றும் போதை என்றும் கூறுகிறார்கள். இதுபோல் நடந்து கொண்டிருக்கிறது. இதை அதிகமாக யாரும் உணர வேண்டாம் என்று அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டை விதித்துள்ளது. இந்த கிழங்கை பற்றி ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் யாரும் இந்த கிழங்கை போதைக்காக நுகர்ந்து பார்ப்பதை தவிர்ப்பதே நம் உடலுக்கு மிகவும் நல்லதாகும். ஆரோக்கியத்துடன் வாழ போதைக்கு அடிமையாவதை தவிர்ப்போம். வாழ்க வளமுடன்.